இப்போ இங்கே என்று சொன்னால் நாங்கள் அந்த யானைகள் சரணாலயம் என்ற இந்த இடத்துல நிற்கிறோம். பின்னுக்கு பார்த்திங்கன்னா அந்த யானைகள் நிற்கிது, குளிக்க வாக்கினோம். இதுக்கெல்லாம் நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கு கண்டியில் சில இடங்கள் பார்க்க போகிறோம். இது முதலாவது இந்த யானைகள் சரணாலயம் பார்க்க போகிறோம். வாங்க எங்களோட சுற்றி பார்ப்போம். மற்ற குளிக்க பார்க்குற இடத்துக்கும் போவோம். அது நீங்கள் ஏற்கனவே சில வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எங்களோட வீடியோவில் இன்றைக்கு பார்க்க போகிறீங்க. சரி, எங்களோட பயணிங்க. இப்பொழுது யானை எல்லாத்தையும் குளிக்க பார்க்குறதுக்காக கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி வரிசையாக கொண்டு போய் அந்த யானைகளெல்லாம் குளிப்பாட்டுக்கணும். அங்கேயும் போய் நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம். பாருங்க காணொலிக்கல எக்கச்சக்கமான யானைகள் நிற்கணும். அதில் குட்டி யானையும் நிற்கிது. இதில் ஒரு குட்டி யானை நிற்கிறேன், பார்க்கக்கூடியா இருக்கும். அது tourist place.
சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடிச்சி வந்தீங்கன்னா ஜாலியாக இந்த சைடு இதெல்லாம் இந்த கணக்காக நிற்கிறேன். ஓகே, இப்போ எதுன்னு சொன்னால் நாங்கள் இந்த யானைகள் சரணாலயத்துக்கு வந்து நாங்கள் அங்கே இந்த கடையில் இங்கே இந்த கெஸ்ட் ஹவுஸாக இருக்குது. நீங்கள் வந்து தங்குறேன்டா இதுக்கு பக்கத்தில் தங்கலாம். Just tell me, how is This is my garden. Okay. Yes, I have everything natural things. Yeah, it's a beautiful mango tree there. The mango. Yeah, see, look at this. Yeah. And And you see the avocado. yeah. This is avocado. See, it's called Greenland Guest House. See here, they put it on Greenland Guest House. They have an AC, non-AC, hot water, tea, Wi-Fi, everything there. So just tell them number, your phone number. 071-840-9200. ஓகே, நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிருந்தீங்கன்னா இந்த ரூமை புக் பண்ணி கொண்டு வந்து இந்த ஜானையால் சரணாலயத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிறாங்க. பக்கத்துலேயே கொஞ்ச நேரத்தில் நடந்து உறுதி போகலாம். இதில் இங்கே நீங்கள் பார்ட்டி செய்கிறோன்னு இங்கே பாருங்க, பார்ட்டியும் செய்யலாம். இப்போ ஒரு குரூப்பாக வராங்கல்ல அவை அதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் செய்ய தெரியும் நம்ம. ரைட்டு, ஸோ இது நீங்கள் கதைச்சிட்டு போனீங்கன்னா இங்கேயே தங்கக்கூடிய இருக்குது. பக்கத்தில் நடந்து போகலாம் ஜானையால் சரணாலயம். இது டபுள் 2 பேர் சேம் இருக்குது, சேம் ஏசி எல்லாமே இருக்குது. ஸோ how much is this one? Sri Lanka money is 6,500. Yeah, so $20. So நீங்கள் கணக்கு பார்த்துட்டு செய்யலாம், நீங்கள் கழிச்சு பார்க்கலாம். So you can deal with you, right? Yeah. He make that all Oh, okay. Okay, good. all one. Ah. Just now Fresh thing. Okay. பின்னாடி போனீங்கன்னா உள்ளுக்கு கிணக்கா சாமான் ஃபுல்லாக உங்களுக்கு தேவையான சகல சாமானும் வேண்டலாம். மறந்து வாங்க. இந்த இப்படி நீங்கள் இந்த யானைகள் சரணாலயத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கடைக்கு வந்து பாருங்க. இப்படி வீடியோ பார்த்து நீங்கள் தம்பி கேட்டீங்கன்னா குறைஞ்சி தெரியும். நல்ல இது நல்லா அதைச்சி உங்களுக்கு எல்லாம் மிக வழங்கக்கூடிய இது வேலைகள் நீங்கள் பண்ணிக்கோங்க. சரி, இதுதான் நம்ம
இருக்கிறோம். இது உண்மையில் பெரிய தேசம். இதை நாங்கள் பார்க்கணுன்னா கண்ணீரை எடுக்கும். எங்களுக்கு அவ்வளோ நேரம் நிற்க இல்லாது ஏன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு இரவைக்கு திரும்ப யாழ்ப்பாணம் பலிக்கில் போகிறோம். கிட்டத்தட்ட 7 நாள் காலகட்டத்தில் தொடர்ந்து பயணிக்கிறாங்க. இப்போ டேவோட அதை முடிச்சு கொண்டு ரொம்ப இடம் பார்க்கறதுக்கு பார்ப்போம். அதுக்கு முன்னே நான் இதுக்குள்ள உள்ள இந்த பூங்காவை காட்டுறேன். அப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருக்கு. அதான் நீங்கள் கூட வராதாங்க நீங்கள் இப்போ வருவீங்க தானே ஜூலாய் ஒரு சில கண்ணு அப்படி வேறு கண்டியெல்லாம் வட்டி எல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக வச்சுருக்கேன். enormous continuous எப்படி இருக்கான்னு சார் எப்படி இருக்கு சொல்லுங்க பாப்போம். எப்படி இருக்கு? இந்த மாதிரி சொன்னா 200 கொடுத்து வரேன்டா ஓகே, 2000 கொடுத்து வரேன்டா முட்டாள் தரம். இல்லையா சொன்னா லவ்வர்ஸோட வரணும். இல்லைன்னு சொன்னா இப்போ ப்ரோக்ராம் வெட்டிங் அப்படி எடுக்கணும்னா வெள்ளமா அது வந்து சொன்னா யார் பேர் வரான்னு சொன்னா 2000 கார் எடுத்து பார்க்கணும். இதுதான் பார்க்கறதுக்கு இடம் இருக்கு. நடந்து பார்க்கறது வந்து காலையில் கலந்து போடுது. ஏன்னா அந்த தொங்கு படம் எல்லாம் இருக்கு. அது எல்லாம் போக நல்லா இருக்குமா? தொங்கு படம் இருக்கு. மணாலி கங்கைக்கு அளவு போகுது. அது நான் அந்த வீடியோ பார்த்துருக்குறேன். எனக்கு அது போகிற வீடியோ பார்த்துருக்குறேன். இதெல்லாம் நல்ல வடிவாக இருக்குது. இவர் சொன்ன மாதிரி நாங்கள் பஸ்ஸுக்கு அல்லது அதில் புக் பண்ணி போனதை எல்லா இடத்தையும் பார்த்துக்கோங்க. அது நல்ல வடிவாக இருக்குது. ஆனால்
அங்கேயா வேறுங்க இதில் பார்த்தோம்னா இது நல்லா இருக்குது மாறுனீங்க வந்து ரிலாக்ஸாக இதுக்குள்ள இருக்க சுற்றி பார்க்கலாம் இடங்கள் வடிவ செய்து வச்சுக்கலாம் இப்போ எங்கேன்னு சொன்னால் கண்டியில் உள்ள ஒரு பூங்காவுக்கு வந்துருக்கிறோம் இங்கே பாருங்க நீங்கள் வந்தீங்களா ஏற்கனவே இந்த பூங்காவுக்கு எப்படி எவ்வளோ இடம் தனியாக வந்து நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னா தான் கஷ்டம் எப்படியான இடங்கள் எல்லாமே இருக்காங்க இந்த டெக்கரேஷன். அப்போ அம்மாவுக்கு தெரியுமா அந்த கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டி வந்ததுங்க தெரியாது ஆ அம்மா தெரியும் அம்மா தான் இப்படி ஒன்று வேறு உடம்பு என்ன கட்டாயம். சரி உறவுகளே, இன்று இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காலையில் சந்திக்கும் வரை உள்ள இந்த விடைபெற்றுக் கொள்வது கனடியன் தமிழ் சேனல்.